அஸ்ஸலாமு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்லி பட்டன்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த போட்லி பட்டன்ஸை ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஃபுல் ரூல்ஸை ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ போட்லி பட்டன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாமா? இது வி நெக் ப்ளவுஸோட சென்டர் பார்ட்லேருந்து 2 இன்ச் நான் 2 சைடுமே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1.5 இன்ச்சுமே மார்க் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிக்கிற இடத்துல அந்த போட்லி பட்டன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல தான் வைக்கணும். போட்லி அந்த பால் வந்து ப்ளவுஸோட உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணணும். நான் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் ஃபுட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டபுள் ஃபுட் யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போது ப்ளவுஸோட 2 நல்ல பாட்டையும் மேலே மேலே வைக்கணும். அதாவது நல்ல பாட்டும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கெட்ட பக்கமும் ஆப்போசிட்டாக இருக்கணும். இது வந்து ரொம்ப சுருக்கம் வரும் அப்படிங்கிறதுனால நான் சேஃப்டி பின் குத்திருக்கேன். நீங்களுமே சேஃப்டி பின் யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அந்த போட்லி நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டு சென்டரில் இருக்கிற எக்ஸஸான கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை திருப்பினா போட்லி பட்டன்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Stay tuned.